நான் தான் சொன்னேன்ல, அவ சாதாரண போலீஸ் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிளேஸை கண்டுபிடிச்சு வந்துருவான் பாருங்க. இந்த இடத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே த மோஸ்ட் அட்வான்ஸ் சிக்னல் ஜாமர் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆர்எஃப் சிக்னலும் டிடெக்டே பண்ண முடியாது. அண்ட் லூசி, அவ எப்படியோ நேம கண்டுபிடிச்சான்னு பாத்தியா? லாரா, இவங்களாம் யாரு? அப்படி இங்க என்னதான் நடக்குது? ஜஸ்ட் ஷட் அப் பிரதீப், எதுவும் பேசாத. நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லாரா, எனக்கு என்னமோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு லூசி சைலண்டா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதே சமயம் ரொம்ப பயமாவும் இருக்கு. சார் ப்ளீஸ் எடுங்க சார், எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க. ஹலோ, யாரு? சார் சார், நான் தான் பிரதீப் பேசுறேன். டே பிரதீப், எங்கடா இருக்க? என்னாச்சு? ஏன் அழுகுற? சார், ஐ am வெரி சாரி சார். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடாச்சு? நீ இப்போ எங்க இருக்க? சார், நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கேன். என்னது, ஃபாரஸ்ட்குள்ளயா? சரி, என்னடா பிரச்சனை சொல்லு. சார் சார், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். என்னடா சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்றா. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரதீப். ஆமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒர்க்கு தான். டிஜே ஃபேன்ஸ் யாரும் வருத்தப்படாதீங்க. டிஜே என்ன ஸ்டோரி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. டைட்டில் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ லூசி ஃபேன்ஸ்க்கு வருவோம். ஹாஸ்டல்னு ஒரு ஸ்டோரியை வச்சு ஆரம்பித்ததா இந்த லூசிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம். இது இந்த அளவுக்கு உங்கள் சில பேருக்கு பிடிக்கும்னா எதிர்பார்க்கல. ஏன்னா அரண்மனைக்காடு நாவல் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் ஒரு சில பேர் குறிப்பாக லூசியோட சாப்டர் 3 எப்போ வரும்னு கேட்டிங்க. அந்த டைமில் நான் அரண்மனைக்காடு நாவலில் பிஸியாக இருந்தனால என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே அரண்மனைக்காட்டில் தான் இருந்துச்சு. இது எப்படியாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் லூசியோட சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். அதனால இப்போ லூசியோட சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் தோணுச்சு. ஏன் இதை ஒரு ஸ்பை யூனிவர்ஸாக கொண்டு போகக்கூடாது? அதனால இது ஒரு ஸ்பை யூனிவர்ஸாக மாற்றலான்னு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லூசியோட சாப்டர் 3 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் தான் அடுத்த ஸ்டோரிக்கு லீடு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரியோட லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஃபுல்லாகவே வீடியோ ரெஃபரன்ஸில் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதை நம்ம ஸ்பை யூனிவர்ஸாக கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரிக்கு அவ்வளோதான் வீஸ் போகாதுன்னு. பட் லூசிக்குன்னு சில ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க. இது எல்லாமே இனிமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல மணி நேரத்துக்கு முன்பு லூசியோட காட்ஸ் பிரதீப்பையும் லாராவையும் பிக்கப் பண்ணிட்டு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பர் விண்ட வழியா பாக்குறாங்க. அது ஒரு அடர்ந்த காடா காணப்படுது. சில மணி நேரத்திலேயே அவங்க அந்த இடத்த அடையிறாங்க. அந்த இடத்த பார்த்த பிரதீப் மற்றும் லாரா மிரண்டு போறாங்க. லூசி அவளுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கா. அது ஒரு சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் லேப். காட்ஸ் 2 பேரையும் லூசி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. லாரா ஃபர்ஸ்ட் டைம் லூசியை நேர்ல பார்க்கறா. 2 பேரும் ஒரு விதமான பயத்தோட காணப்படுறாங்க. Hey Laura, welcome to my place. எப்படி இருக்க? யா, ஐ அம் ஃபைன் லூசி. என்ன ஒரு பதட்டமா இருக்க? என்னாச்சு? நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ அம் ஓகே. வெல் குட். இவன் தான் பிரதீபா? போலீஸ்க்கு இருந்து எஸ்கேப் ஆனது இந்த பையன் தானா? யா, இவன் தான். ஆமா, எதுக்கு நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க? இது தப்பு இல்லையா?
சாரி லூசி, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த காப் இந்த கேஸை இவ்ளோ டீப்பா கண்டுபிடிப்பா நான் எதிர்பார்க்கல. இதைத்தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹூ இஸ் தட் காப்? அவன் பேரு ராஜேஷ். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண போலீஸ் இல்ல. இஸ் வெரி கிளவர் அண்ட் ஜீனியஸ். பிரதீப் சொல்லி முடிக்க லூசியோட ஃபேஸ் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆகுது. பட் நான் அவ அதை காட்டிக்கல. அவளுக்கு முன்னால வேற யாரையும் புகழ்ந்து பேசினா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ விக்டர் ஓடி வந்து அவன் நியூஸ்ல பார்த்த விஷயத்த சொல்றான். லூசி, டிட் யூ see that நியூஸ்? இவங்கள நாம அட்டாக் பண்ணது இப்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சிட்டில இருக்கக்கூடிய மொத்த போலீஸ் அண்ட் மினிஸ்டரும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. நவ் இட்ஸ் a breaking நியூஸ் இன் இந்தியா. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இவங்கள நான் சும்மா விட போறதே இல்ல. கோபத்துல இருந்த விக்டர் பிரதீப்பையும் லாராவையும் தாக்க போகும்போது லூசி தடுக்கிறா. லூசி, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இவங்கள அப்படியே சும்மா விட்டுற சொல்றியா? விட்டு இதை நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் பி கூல். இல்ல லூசி, நான் என்ன சொல்ல வரேனா? விக்டர், நான் சொல்கிறேன்ல, இதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே முடிவெடுக்கிறது நானாக தான் இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாரி லூசி, ஐ எம் சாரி. விக்டர், அவன் நம்ம ஏஜென்ட். நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. சி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அஸ் பாஸ்ட் 15 years. சாரி லாரா, டோன்ட் பி மிஸ்டேக்கன். ஹீ இஸ் மை பிரதர் விக்டர். விக்டர் டோன்டன்பர்க், த சீஃப் இன்ஜினியர் ஆஃப் திஸ் laboratory. சாரி லாரா, ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஷார்ட் டெம்பர் கை. லாராக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவ பயந்து போயிருக்கா. Come on guys, be chill. Let's play the game. Let me see how genius that Indian cop is. அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் போலீஸில் இருக்காங்களா என்ன? I wanna see that cop. நான் அந்த ஜீனியஸான அந்த ராஜேஷ் காப் அவனை பார்க்கணும். லூசி இப்போ விக்டரை சென்னை ஹெட் குவார்ட்டர் சர்வேலன்ஸை ஹேக் பண்ண சொல்றா. கூடவே ஒரு ஸ்கெலிட்டன் இமேஜையும் க்ளூவா கொடுக்குறா. அதே நேரம் சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். என்னடா இந்த கேஸ டெல்லி வரைக்கும் இழுத்து விடுற? வேற வழியே இல்லை சார். இப்போ நேஷனல் லெவல்ல பேசக்கூடிய ஒரே நியூஸ்னா அது இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸ் டெல்லி வரைக்கும் போயிடும். என்எஸ்ஜியால மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசணும் சார். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். பட் ஆனா அவங்கள நம்ம எப்படி திரும்ப கண்டுபிடிக்க முடியும்? தெரியல, பட் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா நம்மளை அட்டாக் பண்ண அந்த டீம் திரும்பவும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ராஜேஷ் சொல்லி முடிக்க இப்போ வெளியில ஒரே சத்தமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு போலீஸ் உள்ள போய் பார்க்கும்போது ஹெட் குவார்ட்டர் சர்வைலன்ஸ் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. மினிஸ்டர், ஐஜி, டிஐஜி, டிஎஸ்பி, அங்கே ஒர்க் பண்ற எல்லா போலீஸும் அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்கெலிட்டன் இமேஜ் தெரியுது. டேய், நீ சொன்ன மாதிரியே வந்துட்டாங்கடா. நான் தான் சொன்னல சார், நம்ம தப்பான இடத்த தொட்டுட்டோன்னு. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்கு ஒண்ணுமே புரியல. இது யாரோட டெட் பாடி, யாரை கொலை பண்ணாங்கங்கிறது யாருக்கு எதுவுமே தெரியல. பட் ஹேக் பண்ணது அந்த குரூப் தான் நல்லா தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சர்வேலன்ஸ் ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. லூசி அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றா. டிட் எனிஒன் ஃபைண்ட் திஸ்? அதுக்கு இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு ரிப்ளை டெக்ஸ்ட் வருது. Well, I am impressed. ராஜேஷ், How did you know my name? நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும்? I can see you all. நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல. என்னோட ஆளு நீ பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லும் போது. பட் now I believe. See you baby. Victor, disconnect it and switch on the jammer. விக்டர், லாரா, பிரதீப் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். ராஜேஷ் லூசி நேம் கரெக்டா சொன்னதை பார்த்து. நான் தான் சொன்னேன்ல, அவ சாதாரண போலீஸ் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிளேஸை கண்டுபிடிச்சு வந்துருவான் பாருங்க. இந்த இடத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இங்க த மோஸ்ட் அட்வான்ஸ் சிக்னல் ஜாமர் இருக்கு. ஸோ எந்த ஒரு RF சிக்னலும் டிடெக்டே பண்ண முடியாது. அண்ட் லூசி, அவ எப்படியோ நேம கண்டுபிடிச்சான்னு பாத்தியா? யா, இந்த க்ளூவை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லோருக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் யாருமே கண்டே பிடிச்சதில்ல. இவனை தவிர. இவன் உண்மையிலே பெரிய ஜீனியஸ் தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லாரா, கம் வித் மீ. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் உனக்கு காட்டுறேன். லூசி இப்போ லாராவையும் பிரதீப்பையும் அவளோட ரிசர்ச் லேப்குள்ள கூட்டிட்டு போறா. அங்கே நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து மிரண்டு போறாங்க. லாரா, இவங்களாம் யாரு? அப்படி இங்க என்னதான் நடக்குது? ஜஸ்ட் ஷட் அப் பிரதீப், எதுவும் பேசாத. நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரதீப்பும் லாராவும் இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை.
அவங்க ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளாக்கா ட்ரக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாதிக்கப்பட்ட ஜோம்பிஸான ஹியூமன்ஸை ஒரு கேஜில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல சில பேரை அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பல மைல் தள்ளி விட்டுருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு ஹை செக்யூர் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லாரா, எனக்கு என்னமோ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு லூசி சைலண்டா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதே சமயம் ரொம்ப பயமாவும் இருக்கு. இப்போ லூசி லாராவை நேருக்கு நேர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. லாரா, நீ எனக்கு எவ்வளோதோ ஹெல்ப் பண்ணியிருக்க. பட் நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீ என்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சத. எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்லையும் உன்னை மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வராத தைரியம் உனக்கு வந்திருக்கு. ஒரு விஷயத்த நீனே முடிவு பண்ணுறது. இங்கே ஆர்டர் கொடுக்குற இடத்துல நான் தான் இருக்கேன். அதை செய்யறதுக்கு தான் நீங்களா இருக்கீங்க. என்னையும் மீறி எந்த செயலும், அதுவும் எனக்கு தெரியாம நடக்கவே கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அதனால உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரியுமா? உன்னோட மரணம். அது ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. இதை கேட்ட லாரா ஷாக் ஆகுறா. லூசியை பார்த்து பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. லூசி, லூசி ப்ளீஸ், இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுரு. என்று லாரா சொல்லி முடிக்க லூசி இப்போ விக்டரை பார்க்கறா. விக்டர், இவ பண்ண தப்புக்கு தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, இவளை நியூடா தொங்க விட்டு இவ ஸ்கின்னை கம்ப்ளீட்டா அறுத்து எடுக்கிற, அதுவும் கையாலேயே பிச்சு எடுக்கணும். அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி மற்ற ஏஜென்ட் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் வீடியோவா சென்ட் பண்ண. இவளுக்கு வந்த தைரியம் இன்னுமே வேற எவனுக்கும் வரக்கூடாது என்று லூசி சொல்லி முடிக்க விக்டர் அவ முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு கம்பியில தொங்க விடுறான். முதல்ல அவளோட மார்பு பகுதி 2ஐயும் அறுத்தி எடுக்கிறான். அவ வழியில கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கையாலேயே அவளோட ஸ்கின்னை பிச்சு எடுக்கிறான். அவளோட அலறல் சத்தம் அந்த லேப் ஃபுல்லா கேக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிரதீப் சம்பவம் இடத்துல மயங்கி கீழே விழுகிறான். உடம்புல தோலே இல்லாம லாரா ரத்தம் சொட்ட சொட்ட அற உசுரோட தொங்கிட்டு இருக்கா. அப்போ லூசி அவ நேர வந்து, லாரா, என்னை மன்னிச்சிடு. நான் சொன்ன பேச்சை கேட்காதவங்களுக்கெல்லாம் இதுதான் கதி. லூசி, உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் என் வாழ்நாளில் சந்திச்சதே இல்லை. நீலா மனுஷ பிறவியே கிடையாது. நீ ஒரு மிருகம், கொடூரமான மிருகம். உனக்கும் இதே மாதிரி நடக்கும் என்று லாரா சொல்லி முடிக்க கையில வச்சிருந்த கத்தியை வச்சு ஒரே வெட்டு கழுத்து செயின்ல தொங்கிட்டு இருக்கும் போது அவளோட பாடி அப்படியே கீழே விழுகுது. விக்டர், இவளோட பாடியை துண்டு துண்டா வெட்டி அந்த ஜூம்பிஸ்க்கு கொடுத்துறேன். பாவம் ரொம்ப நாளா சாப்பிடாமே இருக்கேன். விக்டர் இப்போ லாராவோட பாடிய துண்டு துண்டா வெட்டி அங்க இருக்க ஜோம்பிஸ்க்கு கொடுக்குறான். ஜோம்பிஸ் அந்த கறிய காட்டு தனமா திங்க ஆரம்பிக்குது. சிறிது நேரம் கழித்து பிரதீப் இப்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு கேஜுக்குள்ள இருக்கான். அப்போ விக்டர் அவனை நோக்கி வந்து, நாளைக்கு உன்னைய வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்ல பிரதீப் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான், கதறான். ரொம்ப நேரம் அந்த கேஜுக்குள்ள அழுதுகிட்டு இருந்த பிரதீப் அவ்வளவுதான், இன்னையோட அவனோட கடைசி நாள் முடிய போதும் தெரிஞ்சு அப்படியே சோகத்தோட ஒரு மூளைய பார்த்து உக்காந்து அழுதுகிட்டு இருக்கான். மறுநாள் காலை 6 மணி. இப்போ சயின்டிஸ்ட் பிரதீப்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கள தள்ளி விட்டுட்டு இவன் ஓட ஆரம்பிக்கிறான். பட் ஆனா அவனால லேபை விட்டு வெளியில வரவே முடியல. எக்ஸிட் டோர் எங்க இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவன் அங்க இருக்க மீன் சர்வர் ரூமை பாக்குறான். அங்கே போய் அந்த ரூம் அடிச்சு உடைக்கிறான். இருக்கிற எல்லா டோரும் ஓப்பன் ஆகுது. கேஜில் இருந்த ஜூமிஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அண்ட் காட்ஸையும் அட்டாக் பண்ணுது. காட்ஸ் எல்லா ஜோம்பிஸையும் சர்ற மாதிரி ஷூட் பண்றாங்க.
இப்போ எக்ஸிட் டோர் ஓப்பன் ஆக பிரதீப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்து ஃபாரஸ்ட்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். சில மணி நேரத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் சர்வர் ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விக்டர் இப்போ லூசி கிட்ட வந்து பிரதீப் எஸ்கேப் ஆன விஷயத்த சொல்றான். ஓ, எங்கே இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடறான்ல. பட் இதுக்கு மேலே அவனால் எஸ்கேப் ஆக முடியாது. அவன் செத்துருவான். மை டியர் சயின்டிஸ்ட், யூ கேன் கண்டினியூ யுவர் ஒர்க். பிரதீப் இப்போ அந்த காட்டுக்குள்ள எங்கே போறதுன்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கான். மழை வேற ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம இருக்கும்போது ராஜேஷ்க்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலான்னு யோசிக்கிறான். போனை எடுத்து பார்க்கறான். போன்ல சிக்னலே இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போறான். ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னு போய் பார்க்கும்போது ஒரு ஜோம்பி ஸ்கூட்டமே அங்கே இருக்கு. அதை பார்த்து ஓடி வரும்போது அவங்க வச்ச ட்ராப்ல மாட்டிக்கிறான். நோ, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். அவ்வளோதான், நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பிரதீப் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ட்ராப்ல மாட்டின தெரிஞ்ச ஜோம்பிஸ் அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பிரதீப் இப்போ ஃபோனை எடுத்து பார்க்குறான். சிக்னல் இருக்கு. உடனே ராஜேஷ்க்கு கால் பண்றான். அதே நேரம் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல யாரு ஹேக் பண்ணது, லூசி யாருன்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் போலீஸால சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. அப்போ ராஜேஷ்க்கு ஒரு கால் வருது. ராஜேஷ் பிஸியா இருந்தனால ரிங் ஃபுல்லா போய் கட் ஆகுது. ராஜேஷ் அந்த ஃபோன் காலை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கவே இல்லை. சார் ப்ளீஸ் எடுங்க சார், எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க. ஹலோ, யாரு? சார் சார், நான் தான் பிரதீப் பேசுறேன். டே பிரதீப், எங்கடா இருக்க? என்னாச்சு? ஏன் அழுகுற? சார், ஐ எம் வெரி சாரி சார். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடாச்சு? நீ இப்போ எங்க இருக்க? சார், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கேன். என்னது, ஃபாரஸ்ட்குள்ளையா? சரி, என்னடா பிரச்சனை சொல்லு. சார் சார், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன். என்னடா சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்றா. சார் சார், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. நான் சொல்ல வந்ததை சீக்கிரமாக சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ட்ரக்ஸ் பிஸ்னஸ் இல்லை. இங்கே லூசின்னு ஒரு பொண்ணு. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஹியூமன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சார், ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவள் ட்ரக்ஸில் பாதிக்கப்பட்ட ஹியூமன்ஸான ஜொம்பிஸ் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட தான் நான் மாட்டிக்கிட்டேன். நம்ம இந்தியாவை அவள் ஏதோ பண்ண போகிறா. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் சார். ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணி ஹலோ ஹலோ பிரதீப், கேன் யூ ஹியர் மீ? ஷட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே வந்த ஜோம்பிஸ் பிரதீப் வாயிலேயே பெரிய ராடால குத்தி கொள்ளுது. சம்பவ இடத்துல பிரதீப் இறந்து போறா. ராஜேஷ் இப்போ அவனுக்கு வந்த ஃபோன் காலை எங்கிருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்றான். எல்லாரும் தீவிரமா அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லொக்கேஷனை கண்டும் பிடிக்கிறாங்க. அது கிரீன் வேலி ஃபாரஸ்ட் இன் சிம்லா, த மோஸ்ட் டென்ஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இன் ஏசியா. என்னது, சிம்லாவா? வாட் த ஃபக்? போக போக இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டே இருக்கே. சிம்லாவா? அது டூரிஸ்ட் பிளேஸ் ஆச்சே ராஜேஷ் என்று ஐடி சொல்ல, அதனால தான் சார் அந்த ஃபாரஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம என்ன சார் பண்றது? அண்ட் என்எஸ்ஜி இல்லாம இந்த கேஸ் இஸ் இம்பாசிபிள். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜேஷ், நான் மினிஸ்டர் கூட கலந்து பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஐஜி அங்கே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் கூட கலந்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஷிம்லா கவர்மெண்ட் கிட்டையும் அண்ட் நியூ டெல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மிஸ்டர் அமித்ஷா அவங்க கிட்டையும் இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபேக்ஸ் பண்ணுறாங்க. சிறிது நேரம் கழித்து, See Rajesh, under the code of criminal procedure, I cannot directly promote the constable into the higher officer rank just to investigate the case. But I have the power to authorize that the constable can take part in the investigation under the proper legal structure. So அதனால நாம ஸ்பெஷலா ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இதுக்கு அண்டர்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. திஸ் இஸ் யுவர் NBW டாக்குமெண்ட், நான் பெயிலபிள் வாரண்ட். இதை வச்சு அவங்க இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாம் அரெஸ்ட் பண்ணலாம். நான் சிம்லாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அண்ட் எஸ்பி கிட்ட பேசிட்டேன். அண்ட் இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
அண்ட் அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அண்ட் அக்யூஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபேக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களோட ஐடி கார்டு, எஃப்ஐஆர் காப்பி, அரெஸ்ட் வாரண்ட் அண்ட் கோர்ட் அத்தாரைசேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நியூ டெல்லி போங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சிம்லால் அந்த குரூப் அரெஸ்ட் பண்ணதும் மறந்துடாமல் இம்மிடியேட்டாக லோக்கல் போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நேராக சென்னை வந்துடுங்க. ராஜேஷ் இப்போ ஐஜி கிட்ட இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிக்கிறான். கூடவே ஒரு சல்யூட்டை வச்சுட்டு அங்கேருந்து நியூ டெல்லிக்கு கிளம்பிட்டு இருக்கான். ராஜேஷ் இப்போ நியூ டெல்லி என்எஸ்ஜி ஹெட் குவார்ட்டர் வந்து அடையிறான். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்எஸ்ஜி அவர்கிட்ட இந்த கேஸோட மொத்த டீட்டெயில்ஸையும், ஷிம்லா கவர்மெண்ட் கிட்ட அனுப்பின டாக்குமெண்ட்ஸையும் அண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கின டாக்குமெண்ட்ஸையும் எல்லாத்தையும் சப்மிட் பண்றான். அவங்க இந்த கேஸை ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ராஜேஷ்க்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ் இப்போ என்எஸ்டி கமாண்டர் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கான். கமாண்டர் நைட் அட்டாக் பண்ணலான்னு சொல்ல ராஜேஷ், கமாண்டர் அண்ட் அவங்க ஸ்குவாட்ஸ் எல்லாரும் நைட் அட்டாக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரம் லூசி லேப். இரவு. மென்மையான மஞ்சள் விளக்கின் ஒளி அறையின் சுவற்றில் மெதுவாக வலிகிறது. ஜன்னலுக்கு புறம் மலைத்துளிகள் இசை போல தட்டுகிறது. படுக்கையில் அருகே அமர்ந்திருக்கும் அவளும் இருவரும் மூச்சும் ஒரே தளத்தி. லூசி ஒரு லெஸ்பியன். ஒருத்தி மற்றொருத்தின் கையை மெதுவாக பிடிக்கிறாள். அந்த தேடுதல் சத்தமில்லாத ஒரு வாக்கியம். நான் இருக்கேன் என்று சொல்ற மாதிரி. கண்கள் சந்திக்கின்றன. ஒரு கண நிசப்தம். அந்த நிசப்தத்துக்குள்ளே 1000 உணர்ச்சிகள். மெதுவான சிரிப்பு. நெற்றில் ஒரு நிம்மதியான முத்தம். அது காதலின் கையெழுத்த. லூசி, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல. என் கூடவே தானே இருப்ப. நீ இல்லாத அந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். டோன்ட் பி ஸ்டூபிட். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். புரிஞ்சுதா? கமான். படுக்கையின் மேன்மை, அவர்களுடைய அருகாமை இன்னும் நெருக்கமாகியது. தலையில் தோளில் சாய்த்து கனவுகளின் கதவை திறக்கின்றன. வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. உள்ளே அமைதி, பாதுகாப்பு மற்றும் பெயரிட முடியாத அளவுக்கு அழகான காதல். அதே நேரம் டைம் இப்போ நள்ளிரவு 12. இப்போ எல்லாரும் கிரீன் வேலி ஃபாரஸ்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. டைம் சரியா 1:30 AM. சிம்லா கிரீன் வேலி ஃபாரஸ்ட் என்எஸ்டி ஸ்பாட்டுக்கு வந்து அடையிறாங்க. 2 டீமா ஸ்பிளிட் ஆகிறாங்க. டீம் ஆல்ஃபா அண்ட் டீம் பீட்டா. டீம் ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய சில பேர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜோம்பிஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த லேப் ஃபுல்லாக ட்ரோன் மூலியமாக கண்காணிக்கப்படுது. ஹை லெவல் செக்யூரிட்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க. டீம் பீட்டாவில் இருந்த ஒரு ஹேக்கர் அந்த ட்ரோனை ஹேக் பண்ணி செயலிழக்க வைக்கிறாரு. இப்போ டீம் பீட்டாவில் இருந்து சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த லேபோட என்ட்ரன்ஸ் டோருக்கு வந்து பாம்பை செட் பண்ணுறாங்க. பாம்பை செட் பண்ணிட்டு டீம் பீட்டாவில் இருந்த ஒரு நபர் கமாண்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல கமாண்டர் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சாப்பர்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுறாரு. சத்தத்தை கேட்டு லூசியோர் ஸ்குவாட்ஸ் வர டீம் பீட்டா மெயின் டோரை பிளாஸ்ட் பண்ண சில ஸ்குவாட்ஸ் சம்பவ இடத்துல இறந்து போறாங்க. இப்போ அங்க இருந்த பீட்டா டீம் லேபுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்குவாட்ஸையும் சரா மாதிரியா ஷூட் பண்றாங்க. ஃபயரிங்ல சில சயின்டிஸ்ட் இறந்தும் போறாங்க. கமாண்டர் மற்ற டீம் கூட என்ட்ரன்ஸ்குள்ள நுழையும் போது அங்க இருந்த ஜோம்பிஸ் அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ சோல்ஜர்ஸ் கமாண்டரை சுத்தி ஒரு ப்ரொடெக்டரா இருந்து எல்லா ஜோம்பிஸையும் ஷூட் பண்றாங்க. அப்போ அதுல இருந்து ஒரு ஜோம்பிஸ் கமாண்டரை பின்னால இருந்து தாக்குது. கீழே விழுந்த கமாண்டரை ஜோம்பிஸ் கடிக்க போகும்போது ராஜேஷ் ஜம்ப் பண்ணி ஒரு கிக் பண்றான். ஜோம்பி பறந்து போய் கீழே விழுகுது.
டக்குன்னு கன் எடுத்து அந்த ஜோம்பியை சுட ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்கள நோக்கி நிறைய ஜோம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு. கீழே விழுந்த கமாண்டர் கிட்ட தன்னோட கையை காட்ட அந்த கமாண்டர் அவன் கையை பிடிச்சு மேலே எந்திரிச்சு நிக்கிறாரு. 2 பேரும் அவங்கள நோக்கி வர ஜோம்பிஸை ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு ரூமா கறந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதிர்த்தாப்புல லூசி நிக்கிறா. ராஜேஷும் கமாண்டரும் லூசிய நேருக்கு நேர் பாக்குறாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்த லூசி வெறியோட அவங்க 2 பேரை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கா. கமாண்டரும் ராஜேஷும் ஷூட் பண்ணிக்கிட்டே அவளை நோக்கி ஓடுறாங்க. எல்லா புல்லட்ஸ்ல இருந்து தப்பிச்சு லூசி ஓடி வந்து தன்னோட முட்டியெல்லாம் அவங்க நெஞ்சில உதைக்க 2 பேர் கீழே விழுந்து உருண்டு பிறல்றாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அவங்களால லூசியை சமாளிக்கவே முடியல. அடி ஒன்னும் இடி மாதிரி விழுகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவளை சமாளிக்க முடியாம கன் எடுத்து ஷூட் பண்ண போக லூசி சம்மர் ஸ்லாட் அடிச்சு 2 பேரையும் நெஞ்சிலே மிதிக்கிறா. பறந்து போய் ஒரு கிளாஸ் சேம்பர்ல மோதி கீழே விழுகுறாங்க. அப்போ சில பீட்டா டீம் சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணிட்டு அந்த அறையை நோக்கி வராங்க. லூசி பேக் ஜம்ப் பண்ணி ஒரு சேஃபான சிவர் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். சோல்ஜர்ஸ் விடாம கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வராங்க. இப்போ லூசி தன்னோட ஸ்மார்ட் போனை ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஹால்ல கார்னர்ல செட் பண்ணி வச்சிருந்த மிஷின் கன் சரம் மாதிரியா ஷூட் பண்ணுது. அதுல சில சோல்ஜர்ஸ் சம்பவம் இடத்துல இறந்து போறாங்க. கமாண்டருக்கு ஷோல்டர்ல புல்லட் பட்டு கீழே விழுந்து கிடக்க லூசி அசால்ட்டா கமாண்டரை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கா. கமாண்டர் முட்டி போட்டு வலி தாங்க முடியாம இருக்க லூசி கண்ண அவரோட தலையில வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்கிட்ட சாகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட லெபார்ட்டரிக்குள்ளே வந்திருப்பீங்க. அண்ட் யூ சர்வர் கிராக் ஆன நேரத்தில் இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டால, நாட் பேட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். हे एक मिनट रुक जा. अपने आप को सरेंडर कर दे तो बहुत गलत कर रही है, वरना बहुत पछताएगी. तूने क्या कहा? मैं सरेंडर कर दूं? बकवास. तुझे कुछ भी मालूम है कि इधर हम क्या कर रहे हैं? हाँ, तो बोल रहा है मैं सरेंडर कर दो. अभी तो मैंने शुरू भी नहीं किया. कुछ साल में आपको पता चल जाएगा. एंड यू राजेश, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. ஒன்று ரொம்ப கொடூரமாக கொள்ளணும். சில லூசியோட கார்ட்ஸ் உள்ள வந்து ஒரு சர்க்கிளா ஃபார்ம் பண்ணி லூசிக்கு ஒரு ஷீல்டா வந்து நிக்கிறாங்க. ராஜேஷ் அரை மயக்கத்துல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சாக போறோம். என்னால இவங்க எல்லாரும் சாக போறாங்கன்னு நினைக்கும் போது லூசியோட கன் அந்த ட்ரிகரை அழுத்த போக வித்தின் செகண்ட் சர்க்கிள்ல ஃபார்ம் பண்ணியிருந்த அந்த காட்ஸ் தள்ள சதறி கீழே விழுகிறாங்க. லூசியோட தோள்பட்டையிலையும் முட்டிலையும் ஷூட் பண்ணி அவளும் கீழே விழுகிறா. அப்ப ராஜேஷ் உடனே ஃப்ளோர்ல ரோல் ஆகி அங்கிருந்த கார்ட்ஸ் வச்சிருந்த கன்னை எடுத்து லூசி ஷோல்டர் பின்னாடி வந்து நின்னு லூசிய பாயிண்ட் பிளாங்க்ல அரெஸ்ட் பண்றான். லூசிக்கு தெளிவா தெரியுது இது எல்லாமே ஸ்னைப்பரோட வேலைன்னு. அப்போ நடந்த கலவரத்துல லூசி இத பத்தி யோசிக்கவே இல்லை. அவ கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு நினைக்கிறா. ராஜேஷ் இப்போ தன்னோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஹேண்ட் கஃபை எடுத்து லூசியோட கையை பின்னாடி வச்சு ஹேண்ட் கஃபை போடுறான். அவ கழுத்தை பிடிச்சி அந்த லேப்ல இருந்து வெளியில இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. லூசி ராஜேஷ் வெறியோட பார்க்க அவளோட கண்ணை பார்த்த ராஜேஷ் மிரண்டு போறான். அவ்வளோ வெறி, அவ்வளோ கோபம். ராஜேஷ் தன்னோட பயத்தை வெளியே காட்டிக்காம சன்கிளாஸ் எடுத்து போட்டுட்டு ஸ்டைலா ஹீரோ மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கான். சில சோல்ஜர்ஸ் அங்கே இறந்து கிடந்த பீட்டா டீம் மெம்பர்ஸை தூக்கிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. கமாண்டர் வலி தாங்க முடியாம ஷோல்டரை பிடிச்சபடியே அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. லூசி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனத ஒரு ரகசிய வழியா அவனோட தம்பி விக்டரும் சில சயின்டிஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விக்டரோட கண்ணு கலங்கிக்கிட்டு இருக்கு. டேய், கதை இன்னும் முடியலடா, இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. கமான் கைஸ், லெட்ஸ் மூவ். நமக்கு டைம் இல்லை, இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு.
Team Alpha, can you hear me? எஸ் சார். Is everything okay? यस सर. ऑल सेट क्लियर सर. इधर जितने भी zombies थे सबको मार के आग में जला दिया सर, पूरा का पूरा. Well done, Alpha. सभी उस प्लेस में आ जाना जहां हम उतरे थे. We have to move now. कॉपी दैट सर. அங்கே இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ லூசி அரெஸ்ட் பண்ணி நியூ டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சாப்பர்ல போயிட்டு இருக்கும்போது லூசி ராஜேஷ கொடூரமா பாக்குறா. ராஜேஷ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. என்னதான் லூசி அரெஸ்ட் பண்ணாலும் பட் இந்த அளவுக்கு பெரிய கிரைம் நெட்வொர்க்கா இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. தன்னோட பயத்தை காட்டாம அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ லூசிக்கு அவளோட ஸ்மார்ட் வாட்ச்ல வி ஆர் சேஃப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ லூசி தன்னோட ஸ்மார்ட் வாட்சை மறுபடியும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடத்தையே தரமட்டமா பிளாஸ்ட் பண்றா. அந்த இடமே பத்திக்கிட்டு எரியுது. அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப் இருந்ததுக்கு தடையமே இல்லாம போகுது. அப்புறம் அந்த வாட்சை அந்த சாப்பர்ல இருந்து தூக்கி கீழே போடுறா. என்எஸ்டி ஹெட் குவார்டர் வந்ததும் ராஜேஷ் மொத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறான். அண்ட் மிஷன்ல இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு இறுதி அஞ்சலி நடந்துகிட்டு இருக்கு. हाँ राजेश, एक बात और. It's not safe for you to travel in roadway. हमारा जवान आपके साथ आएगा और आपको तमिलनाडु चेन्नई में छोड़ देगा. आप उसके साथ जाना. आपके साथ काम करके मुझे बहुत मजा मिला. आप उसे तमिल में क्या कहते हैं? मरनमास. हाँ, मरनमास. थैंक यू सर. मुझे भी आपके साथ काम करके बहुत मजा आया. एंड आई एम सॉरी सर फॉर सम सोल्जर्स हु आर डाइड इन दिस मिशन. आई एम रियली सॉरी. जवानों की जिंदगी में यह सब होती ही रहती है. कोई भी वार और मिशन में अगर हमको जीतना है तो कुछ कुर्बानी देना पड़ता है. ये एक जवान का पहला रूल है. जो जवान वार और मिशन को देख के डरता है ना, वो जवान रहने के लिए लायक भी नहीं है. और आप इतने सारे ग्रुप को और उसके लीडर को पकड़ने के लिए अकेला तमिलनाडु से इधर आए हो ना, यू आर परफेक्टली फिट फॉर जवान. आई एम प्राउड टू से दैट यू आर द बेस्ट इंडियन सोल्जर. गो हेड. इन फ्यूचर अगर कोई मिशन में हमारा जरूरत पड़े तो हमको कॉल करना. டெஃபினெட்லி சார், ஜரூர் கருங்கா என்று சொல்லிவிட்டு ராஜேஷ் அவரை பார்த்து ஒரு சொல்லிட்டு வச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். நியூ டெல்லியிலிருந்து ராஜேஷ் இப்போ சென்னையை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும்போது கமாண்டர் சொன்ன அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு பாராட்டி கிடைச்சிருக்கு. ராஜேஷ் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அடையிறான். லூசி அரெஸ்ட் பண்ணது எல்லா நியூஸ் சேனல்லையும் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. நவ் இட்ஸ் அ பிரேக்கிங் நியூஸ். வணக்கம், இது இன்றைய முக்கிய செய்தி. சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்திய புரோக்கன் பிரிட்ஜ் அருகே நடந்த கொடூர தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை முக்கிய முன்னேற்றம் கண்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு புரோக்கன் பிரிட்ஜ் பகுதியில் இரவு நேரத்தில் நடந்த இந்த அட்டாக் கேஸ் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர சென்னை காவல்துறை ஒரு தனிப்படை ஸ்பெஷல் டீம் அமைத்து பல கட்ட ஆலோசனைகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டது. அதில் இந்த கலவரத்திற்கும் தாக்குதலுக்கும் முக்கிய குற்றவாளி லூசி என்ற பெண் என காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். போலீசார் நடத்திய ரகசிய விசாரணையின் அடிப்படையில் இன்று அதிகாலை லூசி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடமிருந்து சில முக்கிய ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது லூசியிடம் தாக்குதலுக்கான காரணம் என்ன? இதில் வேறு யாரேனும் தொடர்புடையவர்களா? இது முன்கூட்டியே திட்டமிட்ட சம்பவமா அல்லது திடீர் தாக்குதலா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சென்னை ஐஜி அதிகாரி செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: புரோக்கன் பிரிட்ஜ் அட்டாக் கேஸ் தொடர்பாக முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிந்த பின் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கின் அடுத்த கட்ட தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. नमस्कार, यह है आज की मुख्य खबर। चेन्नई में सनसनी फैलाने वाले ब्रोकन ब्रिज के पास हुई एक निर्मम हमले की घटना के मामले में पुलिस को एक अहम सफलता मिली है। कुछ दिन पहले ब्रोकन ब्रिज इलाके में देर रात हुई इस हमले की घटना ने आम जनता के बीच भारी डर और दहशत पैदा कर दी थी। घटनास्थल से मिले सुरागों और सीसीटीवी फुटेज के आधार पर पुलिस लगातार गहन जांच में जुटी हुई थी।
इस मामले को जल्द सुलझाने के लिए चेन्नई पुलिस ने एक विशेष टीम, स्पेशल टीम का गठन किया और कई चरणों में पूछताछ व जांच की। जांच के दौरान पुलिस अधिकारियों ने पुष्टि की है कि इस हिंसा और हमले की मुख्य आरोपी लूसी नाम की एक महिला है। पुलिस द्वारा की गई गुप्त जांच के आधार पर आज तड़के लूसी को गिरफ्तार कर लिया गया है। गिरफ्तारी के बाद उसके पास से कुछ महत्वपूर्ण सबूत भी बरामद किए गए हैं, ऐसा सूत्रों का कहना है। फिलहाल पुलिस लूसी से इन सवालों पर गहन पूछताछ कर रही है। हमले की वजह क्या थी? क्या इस मामले में कोई और भी शामिल है? यह घटना पहले से योजनाबद्ध थी या अचानक किया गया हमला? इस घटना को लेकर चेन्नई के आईजी अधिकारी ने पत्रकारों से बातचीत में कहा, ब्रोकन ब्रिज अटैक केस में मुख्य आरोपी को गिरफ्तार कर लिया गया है। जांच जारी है। जांच पूरी होने के बाद आरोपी को अदालत में पेश किया जाएगा। पुलिस सूत्रों के अनुसार इस मामले से जुड़ी कुछ और चौंकाने वाली जानकारियां भी सामने आ सकती हैं। इस केस से जुड़ी अगली अपडेट्स के साथ फिर मुलाकात होगी। मैं हूं आपका समाचार वाचक। धन्यवाद। லூசிய இன்ட்ரோகேஷன் ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவ யாருக்குமே பதில் சொல்லாம சைலண்டா இருக்கா. இதை பார்த்த ஐஜி கடுப்பா அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹே, யாரு நீ? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு நான் முட்டாள் மாதிரி தெரியுதா? எந்த இனத்தை சேர்ந்தவ நீ? ஆர் யூ ஃப்ரம் பாகிஸ்தான்? ஸோ ஃபன்னி. இந்தியாவில் அட்டாக் நடந்தா அது பாகிஸ்தானா மட்டுமே இருக்கணுமா என்ன? ஏன் வேற எந்த கண்ட்ரியா இருக்கக்கூடாதா? அப்போ நீ யாரு? எந்த கண்ட்ரியை சேர்ந்தவ? ஸ்பீக் டேமேட். You just shut up, okay? I'm not interested in talking with the stupid police. I wanna speak to Rajesh. Tell him to come. Do you understand, you fucking fat man? Mind your words. Do you know who am I? Whatever. Just get the fuck out of here. ஐஜி இப்போ கடும் கோவத்தோட இன்ட்ரோகேஷன் ரூமை விட்டு வெளியில வந்து நேரா ராஜேஷை நோக்கி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜேஷ், அவ உன்னோட தான் பேசணும்னு சொல்றா. பட் ஒரு சீனியர் ஆஃபீஸர் இல்லாம இன்ட்ரோகேஷன் ரூம்ல உன்னால இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூடாது. பட் இப்ப இருக்கிற நிலைமை அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ உங்கூட தான் பேசணும்னு சொல்றா. ஓகே சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் பாத்துக்கிறேன் சார். ஐஜி ராஜேஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ராஜேஷ் இப்போ இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள போறான். லூசியும் ராஜேஷும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹே ஹாய் பேபி, ரொம்ப நேரம் ஆச்சு உன்னை பார்த்து. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா மைக்கையும் ஆஃப் பண்ணேன். ராஜேஷ் லூசி சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள இருந்த எல்லா மைக்கையும் ஆஃப் பண்றான். 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரோகேஷன் ரூம்க்கு வெளியில இருந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க உள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே கேட்கல. நான் கூட உன்னை பிடிக்க ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சேன். பட் நீ எவ்வளவு ஈஸியா என்கிட்ட மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ யாரு? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் லூசி ஃப்ரம் ஜெர்மனி. என்னது ஜெர்மனியா? வை த ஹெல் யூ கேம் டு இந்தியா? உங்களுக்கு இந்தியாவில் என்ன வேலை? அந்த லேப்ல என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனீங்க? சொல்லுங்க. வெயிட். I will tell you everything one by one. Just come down, baby. உனக்கு ப்ராஜெக்ட் கிரியானிக்ஸ் பற்றி தெரியுமா? இந்த கேஸுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சம்பந்தம் இருக்கு. ஜஸ்ட் டெல் மீ. தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தெரியும், படிச்சிருக்கேன். The practice of preserving human bodies in an extremely cold temperature and reviving them sometimes in future. அதானே? வாவ் மேன், நீ உண்மையிலே பெரிய ஜீனியஸ் தான். வேணா நான் ஒன்று பண்ணுவோமா? நீ வேணா என் கூடவே சேர்ந்துறேன். I don't need your fucking certificate, okay? Just tell me why the hell you came to India and what's your plan? Our country are planning for World War III. அதில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்தியா. ஓ மை காட், என்ன சொல்ற? எப்போ நடத்த போறீங்க? இன் 2050 என்று லூசி சொல்லி முடிக்க ராஜேஷ் அவளை பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன லூசா? கன் ஃபயரிங்ல தலையில தான் அடிபட்டுருச்சா என்ன? சம்பந்தமே இல்லாம மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஜீனியஸ், இது சிரிக்கிறதுக்கான நேரம் இல்லை, சிந்திக்கணும். இதுக்குண்டான ப்ராசஸ் நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சே. வேர்ல்ட் வார் 3 இதுதான் இந்த உலகத்தோட கடைசி போர். மிகப்பெரிய பேரழிவு நடக்கும். It can happen at any time. If it happens very soon, there are possible scenarios that could happen. Russia invades Ukraine, and the EU responds aggressively.
pulling NATO into a massive conflict. The nations of the Middle East, Syria, Iran, Iraq, Egypt, etc., invade Israel, which receives American support. The Russians back the aggressors and could go to war with the USA. North and South Korea go to war, and the US and Japan assist the South Koreans. China invades South Korea and Taiwan and declares war on the United States. If it waits longer, it will definitely happen around the 2050s. This is because the world's crude oil and water will likely have run out at that point, and nations not capable of obtaining other substitutes or other forms will likely go to war to fuel themselves, drawing major nations into a massive conflict. Half of the world's population could be living in areas facing water scarcity by as early as 2025. Some 700 million people could be displaced by intense water scarcity by 2030. By 2040, roughly 1 in 4 children worldwide will be living in areas of extremely high water stress. There are only 10 countries with the freshwater resource in the world. அதில் இந்தியாவும் ஒன்று. World War III நடக்க போகிறதே வாட்டர் ஷார்ட்டேஜ் இன் 2050. லூசி சொல்லி முடிக்க ராஜேஷ் அமைதியா அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ லூசி ராஜேஷை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. என்ன ஜீனியஸ், பேச்சே காணோம். சரி, உங்களோட எனிமி கண்ட்ரி எது? எதுக்காக கேட்குற? சும்மாதான் சொல்லு, அதை வச்சு தானே டாப்பிக்கே பேச முடியும். பாகிஸ்தான், சைனா? இன்கேஸ் ஃபியூச்சரில் பாகிஸ்தான் உங்கள் நாட்டு மேலே போர் நடத்தினா சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அமெரிக்கன்ஸ் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ரஷ்யா சப்போர்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடாச்சே. ரஷ்யா வந்தாலே அமெரிக்கன்ஸ் பின் வாங்கிடுவாங்க. அப்போதான் நாங்கள் ஜெர்மனி சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் வேறு எந்த கண்ட்ரி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கே வராது. பிகாஸ் Germany is still one of the most powerful country in the world and also member of NATO. NATOனா என்னன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். The nuclear planning group. NATO consists of 30 allied countries that work together to protect themselves from other countries that might pose us threat. But India is not in the list of NATO. அது உனக்கே தெரியும். லூசி, அதாவது நான் I am the Federal Intelligence Service Secret Agent Head. இதெல்லாம் என்னன்னு உனக்கு புரியுதா? இதை புரிகிறதுக்கே உனக்கு சில வருடங்கள் ஆகும். நீ தப்பான இடத்த தொட்டுட்ட ராஜேஷ். மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போற. இது என்ன சாதாரண ட்ரக்ஸ் பிஸ்னஸ் நினைச்சியா? ராஜேஷ் அவ சொல்றதெல்லாம் கேட்டு மிரண்டு போயிருக்கான். அவனால அடுத்து பேசக்கூட முடியல. அப்ப இந்த லேப்ல இருந்த ஜோம்பிஸ்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது கூடிய சீக்கிரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. வேர்ல்ட் வார் 3க்கு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இன் இந்தியா we are nearly collected 1 million DNA sample. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கண்ட்ரியில் சீக்ரெட் ஏஜென்சி இருக்கு. ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, ஒன்றைய தவிர. அது என்னோட ஏஜென்ட் பண்ண மிஸ்டேக். ஜஸ்ட் ஹாஸ்டலில் நடந்த ஒரு மர்டர் கேஸை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். டில் நவ் மொத்தமாக 1 பில்லியன் DNA சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். What the fuck? இவ்வளோ DNA சாம்பிளை வச்சு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் பண்ண போறீங்க? சூப்பர் சோல்ஜர்ஸ், நீ கூட பார்த்துருப்பியே எங்களோட காட்ஸ் எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னு. நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணதுனால எங்கள் காட்ஸால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. பட் இனிமேல் அது அப்படி நடக்காது. ஃப்யூச்சரில் டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகும். அந்த டைமில் நாங்கள் இந்த DNA சாம்பிளை வச்சு நிறையா க்ளோன் ரெடி பண்ணுவோம் அண்ட் ட்ரெயின் தம் இன் அவர் ஆர்மி ஃபோர்ஸஸ். அவங்க நாட்டை சேர்ந்த ஆளுங்களை வச்சு அவங்க கண்ட்ரியவே அட்டாக் பண்ண வைப்போம். அப்போது உலகத்தில் ஜெர்மனி தான் மிலிட்ரி ஃபோர்ஸஸில் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கும். யூ கேன் ஈவன் திங்க் அபவுட் த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அட் தட் டைம். உண்மையை சொல்லப்போனா நீங்க ஒரு கோல நாடு. ஜீனியஸ், சரித்திரத்தில் நம்ம பேர் இடம் முடிக்கணும்னா சில துரோகங்கள் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன் நீங்கள் ரொம்ப யோக்கியமா? உங்களுக்காக போராடின வீரர்களுக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? தேச துரோகி, தீவிரவாதி. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். நீங்களே இப்படி நடக்கும்போது நாங்கள் இப்படி பண்ணுறதுல தப்பே கிடையாது. இங்கே நடந்தது அப்படியே கோர்ட்டில் வந்து சொல்கிறேன். இதை நான் சும்மா விட போகிறதில்ல. இந்த கேஸை நான் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் விட மாட்டேன். இது வரைக்கும் கலெக்ட் பண்ண மொத்த DNA சாம்பிளும் எங்கே வச்சுருக்கீங்க?
அதை நீ லூசி கிட்ட தான் கேட்கணும். அவளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. வெயிட், வாட்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் லூசி கிடையாது, நானே அவளோட க்ளோன் தான். ஓ மை காட், இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ போய் சொல்ற. உன்னைய இதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கேஸையே நீ திசை திருப்ப பாக்குற. என்னால இதை நம்ப முடியாது. நான் ஏன் போய் சொல்லணும்? நீங்கள் ஃபயரிங் பண்ணும்போதே அவள் இறந்துட்டா. அங்கே இருக்கக்கூடிய சில சயின்டிஸ்டாலையும் அவளோட தம்பி விக்டரோட ஹெல்ப்பாலையும் அவளோட பாடியை எடுத்துட்டு ஒரு ரகசிய வழியா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீ ஒன்று என்னை பிடிக்கல, நான் அதான் கிட்ட வந்து அரெஸ்ட் ஆனேன். வெல் பிளான்ட். லூசி தான் இறந்து போயிட்டாலே, அவளை தவிர வேற யாருக்குமே அந்த டிஎன்ஏ சாம்பிள் இருக்கிற பிளேஸ் தெரியாதுன்னு சொன்ன. ஸோ அவ்வளோதான். நீங்க இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சே. வெயிட், நான் இன்னும் ஃபுல்லாக சொல்லியே முடிக்கல. அப்போ சஸ்பென்ஸ் இல்லாம சொல்லிடி. ப்ராஜெக்ட் கிரியோனிக்ஸ் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் பத்திரமா இருக்கா. நீ மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு போய் தேடினாலும் அவள் கிடைக்க மாட்டா. ஏன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப் இருந்ததுக்கு தடையமே இருக்காது. அதை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இப்போ உன் கையில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது என்னைய தவிர. என்னையே உங்களால் சமாளிக்க முடியலையே, அவள் திரும்ப வருவா. அப்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. அவளோட வெறி ஆட்டத்தை இனிமே தாண்டா பார்ப்பீங்க. உன்னைய வச்சு இந்த கேஸை நான் எப்படி நடத்தி முடிக்கிறேன்னு பாரு. உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேன்டி. நாளைக்கு கோர்ட்டில் உனக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. உங்களோட மொத்த சீக்ரெட் ஏஜென்சியை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். நான் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் உண்மைன்னு நிரூபிக்க முடியும். See you baby, நாம திரும்பவும் சந்திக்கலாம். அவ சொல்லி முடிக்க டேபிள் மேல இருந்த கன் எடுத்து ராஜேஷை பாயிண்ட் பண்ணபடி நிக்க, அங்கிருந்த கார்ட்ஸ் ராஜேஷை ஷூட் பண்ண போறான்னு தெரிஞ்சு அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள வந்து அவளை சார மாதிரியா ஷூட் பண்றாங்க. அவ சம்பவ இடத்துல இறந்து போறா. ராஜேஷ் இப்போ செம கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான். உங்களை யார் ஷூட் பண்ண சொன்னது? இது எல்லாமே அவளோட பிளான் தான். ஓ ஷேட், எல்லா எவிடன்ஸும் போச்சு. எதையுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. இல்ல இல்ல, இது இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஓ மை காட். ராஜேஷ் லூசியோட க்ளோன் சொன்னது எல்லாத்தையும் ஐஜி கிட்ட சொல்ல அவர் இதை நம்புற மாதிரியே இல்ல. சி ராஜேஷ், இது உங்களை திசை திருப்ப சொன்ன கதையா கூட இருக்கலாம். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற பேர்ல ஆர்கனை கடத்தி சப்ளை பண்ற குரூப்பா இருக்கலாம். மேபி பெரிய ட்ரக் மாஃபியா கூட இருக்கலாம். அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பி பிராக்டிகல் ராஜேஷ், டோன்ட் டேக் இட் அஸ் சீரியஸ். ஸோ டோன்ட் வெரி, இந்த கேஸை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல சார், நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ராஜேஷ், நான் சொல்றேன்ல, இந்த கேஸை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இட்ஸ் மை ஆர்டர். நான் சொல்றத கேளுங்க. அண்ட் இந்த கேஸ்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆயிக்குங்க. சிறிது நேரம் கழித்து ஐஜி இப்ப எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் அங்கே நடந்த சம்பவத்தை பத்தி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ராஜேஷ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள 1000 கேள்வி அவனை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. இவ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வெறும் கட்டுக்கதையா தெரியல. அவ திரும்ப வருவாளா? நான் ஏதோ இது சாதாரண கொலைகேஸா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா இது இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா என்னை அந்த நிமிஷத்திலிருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இங்கே இருந்தா என்னால் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரேங்கும் கிடையாது. ஸோ அதனால நான் ரிசைன் பண்ண போறேன். அண்ட் ஐ வாண்ட் டு பி அ CRPF போலீஸ். அதுக்கு உண்டான முயற்சி நான் செய்வேன். என்னால் இது கண்டிப்பா பண்ண முடியும். எனக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்கு. அதுக்கு என்னைய நான் தயார்படுத்திக்கணும். லூசி, நீ எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. நீ வரப்போற அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிட்டே இருப்பேன். உன்னோட கேஸ் ஃபைலை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா இந்த கதையை ஆரம்பிச்சது நான், முடிக்க போறது நான் தான். உனக்கு வில்ல நான் தாண்டி. இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு ஐஜி இப்போ அவருக்கு வந்த ஃபோன் கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு ஃபாரின் கால். ஒரு கணத்தை அதிகாரமிக்க ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. ஹலோ, யார் பேசுறது? நீ யாருன்னு கேட்கறது தப்பு இல்லை ஐஜி.
பட் இந்த கால் எதுக்கு வந்ததுன்னு உனக்கே தெரியும். உங்க பேர் என்ன? எங்கிருந்து பேசுறீங்க? உங்க இன்டென்ஷன்னா என்ன? ஐ எம் மார்கானா டோன்டென்பர்க் ஃப்ரம் ஜெர்மனி, லூசியோட மாம். ஓஹோ, அந்த கேஸா? இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மை இந்த உலகத்துக்கே தெரியும். அது தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். நீங்க பிடிச்ச அந்த பொண்ணு என்னோட டாட்டர் இல்லை, அது ஒரு முகம் மட்டும்தான். அது ஒரு கவசம். அதுக்குள்ள இருக்கிறது உண்மை இல்லை. நீங்க அதை தோண்ட ஆரம்பிக்காதீங்க. நீங்க அதை தோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தோட ரத்தம் தான் தேவையில்லாம சிந்தும். என்ன மிரட்டி பாக்குறியா? நீ சொல்றதுல என்னால பண்ண முடியாது. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டீசெண்ட் அப்ரோச் பண்ணாதான் இந்த தமிழ்நாடு போலீஸ்க்கே பிடிக்காது. உன்னோட மொபைலுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீ முடிவு பண்ண. நான் மறுபடியும் உன்னை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்போ உன்னோட பதில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கால் கட் ஆனதும் ஐஜி தன்னோட மொபைல்ல அந்த லிங்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்து மிரண்டு போறாரு. அவரோட பொண்ணை நியூடா கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவரோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இப்போ அகைன் அந்த நம்பர்லேருந்து அவருக்கு கால் வருது. மேம் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தட்ஸ் குட். அவள் உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களே அவளை சுட்டு கொல்லணும். நீ ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அவள் தான் இந்த குரூப்போட லீடர். அவள் ஒரு ட்ரக் மாஃபியான்னு இந்த கேஸை முடிக்கணும். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட வெளியில் வரக்கூடாது. வந்தா ஓகே மேம், நீங்க சொல்றபடியே நான் பண்றேன். ஆனா என்னோட பொண்ணை நீங்க அதே நேரம் அட்லாண்டிக் ஓஷன். மனிதனால் எட்ட முடியாத ஆழம், ஒளியே இல்லாத இருள். அந்த இருளுக்குள் மட்டும் ஒரு ரகசிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்து செல்லும் ஒவ்வொரு அலைக்கும் கீழே மனித வரலாற்றில் எவருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் லெபார்டரி. சேட்டிலைட்டுகளுக்கும் தெரியாத இடம், நேவிக்கும் அணுக முடியாத ஆழம். அங்கேதான் லூசியின் உடல் கொண்டு வரப்படுகிறது. ப்ராஜெக்ட் கிரியோனிக்ஸ் இனிஷியேட்டட். லூசியின் உடல் ஒரு ஹைடெக் கண்டெய்னருக்குள் வைக்கப்படுகிறது. டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸ். ஹார்ட் பீட் இல்ல, பிரெயின் ஆக்டிவா இல்ல. ஆனா செல்லுலார் மெமரி, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், நியூரல் பாசிபிலிட்டி, எவ்ரிதிங் இஸ் பிரிசர்வ்ட். லூசி இறந்தவ இல்ல, அவ பாஸ் பண்ணப்பட்டிருக்கா. ஒரு நாள் மனிதன் மரணத்தை வெல்லும் நாளில், டெக்னாலஜி கடவுளாக மாறும் நாளில் இந்த கண்டெய்னர் திறக்கப்படும். லூசி மீண்டும் கண்களை திறப்பாள். ஆனால் அவள் திரும்ப வரும் உலகம் இப்போது இருந்த உலகமாயிருக்காது. சில கதைகள் மரணத்தில் முடிவதில்லை, அவை எதிர்காலத்தில் தொடர்கின்றன. இரவு நேரம். மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அழகான ஆனா கொடூரமான அமைதி நிறைந்த ஒரு லக்ஸூரியஸான ஹால். கையில வைன் கிளாஸ் பிடிச்சபடி டிவி முன்னால வந்து நிக்கிறா. முகத்துல ஒரு மென்மையான சிரிப்பு. சில மணி நேரத்துக்கு முன்னால சென்னை ஐஜிக்கு உயிர் மிரட்டல் விட்ட அதே பொன். This is today's news. In connection with the brutal attack that took place a few days ago near Broken Bridge in Chennai. டிவில நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. Hi, Mom. Hi, Victor. Is everything okay? Everything is fine, Mom. And it's completed. But அந்த இந்தியன் காப் ராஜேஷை சும்மாவே விடக்கூடாது, மாம். எல்லாத்துக்கும் காரணமே அவன்தான். Very good, Victor. இனிமே இதை நான் பார்த்துக்கிறேன். See you soon in Berlin. Investigating the case. In that critical situation with no other option, the police officers present were forced to open fire in self-defense to protect their lives. According to official... ஒரு நொடி மார்கோனா கையில வச்சிருந்த ஒயின் கிளாஸ் தரையில விழுந்து உடைஞ்ச சத்தம் அந்த அறை ஃபுல்லா கேக்குது. அவ இப்ப நடுக்கத்தோட டிவில வந்த நியூஸ் சேனலை பார்த்து தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறா. இவன் இன்னும் உயிரோட இருக்கானா? இஸ்டான்புல் 25 வருடங்களுக்கு முன்பு. இருள், ரத்தம், துப்பாக்கி மனம். ஒரு ரகசிய அறை. கண்ணில் பயமில்லை. ரத்தம் சொட்ட சொட்ட கைகள் கட்டப்பட்ட ஒரு மனிதன். என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழியே தெரியல.
எனக்கு நாடாயில பணமான்னு வரும்போது எனக்கு பணம் தான் முக்கியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உண்மையான முகம் இப்போதான் எனக்கு தெரியுது. இனிமே நீ வாழ போற ஒரு நாளும் பயத்தோட தான் நீ வாழ போற. என்னது, நான் பயத்தோட வாழ போறேனா? அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே. பெர்லின் பிரசன்ட் டே. மார்கானா சோஃபால உட்காந்து அந்த நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளோட முகத்துல ஒரு பயம். இட்ஸ் இம்பாசிபிள். நான் தான் சுட்டேன். என்னோட கையாலேயே சுட்டேன். டிவியில நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. மார்கானா எழுந்து போய் ஒரு ரகசிய டிராவை திறக்கிறா. உள்ள ஒரு புல்லட் இருக்கு. அதை எடுத்து பார்க்கறா. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. ஹலோ மார்கானா, எப்படி இருக்க? இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட முகத்தை நீ டிவியில பார்த்ததும் உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இன்னும் சாகலையா நீ? நம்ம தேசத்துக்கு துரோகம் பண்ண நீனே இன்னும் உயிரோட இருக்கும்போது என்னோட தேசத்துக்காக போராடுன நான் உயிரோட இருக்கக்கூடாதா? நீ சுட்ட புல்லட்டோட தடம் என்னோட இதயத்துல இருக்கு. நீ செஞ்ச துரோகம் இன்னும் என்னோட நினைவுல ஓடிக்கிட்டே இருக்கு. சென்னை ஐஜிக்கு மிரட்டல் விட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். என்னோட பையன் மேல உன்னோட சைட்ல இருந்து எந்த ஒரு துரும்பு பட்டாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து உன் சங்க அறுப்பேன். இப்போ புரோக்கன் பிரிட்ஜ் கேஸ் இல்ல, லூசி இல்ல. இந்த வார் உனக்கும் எனக்கும் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்ந்துக்க. இனிமே தான் உன்னோட அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது. மார்கானா மெதுவா திரும்பி பார்க்கறா. அந்த டிவியோட ஸ்கிரீன் ரிஃப்ளெக்ஷன்ல அவன் நிக்கிற போல ஒரு ஷேடோ தெரியுது. மார்கானா பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. வினோத்! இது இன்றைய முக்கிய செய்தி. நமது நாட்டில் சமீப காலமாக போதைப் பொருட்களின் பயன்பாடு ஆபத்தான அளவில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஃபிளாக்கா என அழைக்கப்படும் புதிய வகை போதைப் பொருள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் மிருகங்களைப் போல கட்டுப்பாடற்ற முறையில் நடந்து கொள்வதாக நேரில் காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திடீர் ஆத்திரம், சுயநினைவு இழப்பு, மனிதாபிமானமற்ற செயல்கள் போன்றவை இதன் முக்கிய விளைவுகளாக கூறப்படுகின்றன. அதிர்ச்சி அளிக்கும் தகவல் என்னவென்றால் 18 வயதுக்குள் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த போதைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பதுதான். எதிர்கால தலைமுறையின் பாதுகாப்பு குறித்த கடும் கவலை இதன் மூலம் எழுந்துள்ளது. இந்த ஃபிளாக்கா போதைப் பொருள் தற்போது மும்பை, டெல்லி, குஜராத், கேரளா, அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் வேகமாக பரவி வருவதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போதைப் பொருளின் நேரடி மற்றும் மறைமுக தாக்கங்களால் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா பெருந்தொற்று முடிந்து சுமார் 10 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது இந்த புதிய போதை அச்சம் மீண்டும் ஒருமுறை பொதுமக்களின் மனங்களில் பெரும் பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி வருகிறது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக சமூக நல ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இது குறித்து மேலும் தகவல்களுடன் தொடர்ந்து செய்திகளை வழங்குவோம்.